அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேல் இராணுவத்தின் கொடூரமான படுகொலை உச்சமடைந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் மீண்டும் தாக்கிய காட்டுத்தீ மிகப்பெரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு ட்ரம்ப் நெதன்யாகு இருவருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை, பெரிய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் யுத்தம் குறித்து உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கும் போது, காசாவில் அமைதியாக ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை இஸ்ரேலிய கொடுங்கோல் அரசு செய்து வருகின்றார்கள். அடுத்த வாரம் காசாவில் யுத்தம் நிறுத்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தாலும் கூட, ஒருவேளை யுத்த நிறுத்தம் ஏற்படுமா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி அமையமாக இருந்தால் அந்த யுத்த நிறுத்தம் ஆரம்பிப்பதற்குள் எத்தனை பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்க முடியுமோ அவ்வளவு பேரை கொன்று குவிக்க வேண்டும் என்ற ஒரு குரூரமான ஒரு எண்ணத்தோடு இஸ்ரேல் அரசும் அங்கு ஆக்கிரமிப்பு படைகளும் தாக்குதலை நடத்துவதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 74 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதில் உச்சக்கட்ட கொடுமையாக ஏற்கனவே அங்கு மருத்துவமனைகள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும் சூழலில் காயமடைந்தவர்கள் மருத்துவம் பார்க்க கூட வசதி இல்லாத ஒரு நிலை. உணவில்லை, மருந்தில்லை, சுகாதார பொருட்கள் இல்லை, குழந்தைகளுக்கு குடிப்பதற்கு பால்மா கூட இல்லாத ஒரு இக்கட்டான நிலையில் மத்திய காசாவில் மிக குறைந்த வளங்களோடு இயங்கிக் கொண்டிருந்த அல்-அக்ஸா தியாகிகள் மருத்துவமனை மீது இஸ்ரேல் கொடூரமான வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அல்-அக்ஸா மருத்துவமனையின் முற்றத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த சத்திர சிகிச்சை கூடாரம், நோயாளர்கள் தங்க வைக்கக்கூடிய விடுதிகள், மருத்துவர்கள் தங்கியிருந்த பகுதிகள் அனைத்தும் பாரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான எச்சரிக்கையுமின்றி இந்த மருத்துவமனை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளால் தாக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கொடூரமாக இருக்கின்றது. அடுத்து இன்னும் ஒரு அதிர்ச்சியான விடயத்தை உலக உணவு திட்டம் தெரிவித்திருக்கின்றார்கள். காசாவில் குறைந்தது 60,000 குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாக காசாவினுடைய மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக காசாவில் பசி பட்டினி உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் 50க்கு மேற்பட்ட குழந்தைகள் உணவின்றி பட்டினியாக கொல்லப்பட்டார்கள். பட்டினி போட்டு ஸ்டேலினால் கொல்லப்பட்டார்கள் என்பதை பார்வையிட்டிருந்தோம். இன்றைய தினம் குறிப்பிடுகின்றார்கள் 60,000 குழந்தைகள் மிக கடுமையான சரியான உணவுப் பொருட்கள் கிடைக்காமையால் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நாட்கள் இவர்களுக்கு உணவு கிடைக்காவிட்டால் அதில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படும் என மருத்துவர்கள் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. யுத்தம் செய்வது என்பதற்கு அப்பால், போர்க்களத்தில் கொல்லப்படுவதற்கு அப்பால், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உணவை தடுத்து பட்டினி போட்டு கொள்ளக்கூடிய மிகவும் ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயலை உலகம் செய்து கொண்டிருக்கின்றது. ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றதா, ஈரான் எங்கெல்லாம் யுரேனியத்தை செறிவூட்டி வைத்திருக்கின்றார்கள் என்று தேடி தேடி பார்க்கும் இந்த உலகம் காசாவில் பசியோடு இருக்கும் குழந்தைகளின் நிலையை தேடுவதற்கு மறந்து விட்டார்கள் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய துயரமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. அடுத்து தென்னாப்பிரிக்க அரசாங்கம் என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். காசாவில் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் சகிக்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்றது. சகிக்க முடியாத ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. எனவே தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டோரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகத்தை மூடுவது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம். விரைவாக இஸ்ரேலின் தூதரகத்தை மூடக்கூடிய ஒரு எண்ணத்தில் தென்னாப்பிரிக்க அரசு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை ஈரான் தாக்குகின்ற பொழுது அவர்களுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் மறைத்து கொண்டிருக்கும் பொழுது, எங்கோ ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்கர்கள் இஸ்ரேலிய அரசினுடைய இனப்படுகொலைக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முதலில் சென்றவர்களும் தென்னாப்பிரிக்கர்கள். இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேல் செய்வது வார் கிரைம், இது ஒரு போர்க்குற்றம் என்று சொல்லி வழக்கை தாக்கல் செய்தவர்களும் தென்னாப்பிரிக்கர்கள். தற்போது இஸ்ரேலின் தூதரகத்தை மூடி உலக நாடுகளுக்கு இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு நாட்டினுடைய ஆட்சியினுடைய உறவு எங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு செய்தியை சொல்லப் போகின்றார்கள். நிச்சயமாக இந்த ஐரோப்பிய நாடுகள் வெறும் உதட்டளவில் இஸ்ரேல் படுகொலை செய்வதாக கூறிவிட்டு பின்னர் மறைமுகமாக இஸ்ரேலுக்கு போர் விமானங்களையும் ஆயுதங்களையும் வழங்கக்கூடிய பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு மத்தியில் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சலூட். அவர்கள் உண்மையிலேயே மனித நேயத்திற்காக
தங்களுக்கு ஏற்படக்கூடிய அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவால் ஏற்படக்கூடிய பொருளாதார நலன்களை எல்லாம் தூக்கி எறிந்து பாலஸ்தீன மக்களுக்காக நிற்கின்றார்கள். நிச்சயமாக அந்த தென்னாப்பிரிக்கர்களை நாங்கள் மிகப்பெரிய அளவில் வாழ்த்த வேண்டிய நேரமாக இருக்கின்றது. அடுத்து வடக்கு காசாவில் அல்கசாம் படைப்பிரிவினரும் அல்குட்ஸ் படைப்பிரிவும் இணைந்து நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 8 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அல்ஜாஸின் 105 ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் இராணுவத்துடைய மெர்காவா டேங்கி தகர்த்தளிக்கப்பட்டிருக்கின்றது. 3 ஐடிஎஃப் இராணுவத்தினர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 8 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். காயமடைந்தவர்களில் 2 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் இராணுவ மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 15 நாட்களுக்குள் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது அல்கசாம் படைப்பிரிவு அல்குட்ஸ் பிரிகேட் நடத்திய தாக்குதலில் 29 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இதனுடைய எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருப்பதற்குரிய வாய்ப்புகளைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து சர்வதேச அணுசக்தி முகமை IAEA உடனான வழக்கமான ஒத்துழைப்பு சாத்தியமில்லை என்று ஈரான் தெளிவான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் இதற்கு முன்னைய காணொலியில் அகில மீடியா சென்னையில் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். ஈரான் எந்த இடங்களிலெல்லாம் தங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் இருக்கின்றன, அணு உலைகள் இருக்கின்றன, எங்கெல்லாம் தாங்கள் யுரேனியத்தை இரகசியமாக செறிவூட்டி இருந்தாலும் கூட அந்த இடங்களிலெல்லாம் IAEA அமைப்பை அனுமதித்தார்களோ அவை அனைத்தும் இஸ்ரேலிய மொசாட்டுக்கு காட்டி கொடுக்கப்பட்டு IAEA அமைப்பு சென்ற அத்தனை அணு உலைகளும் அங்கு பணியாற்றிய விஞ்ஞானிகளின் விவரங்களும் IAEA அமைப்பினூடாக மொசாட்டுக்கு சென்று அவர்கள் குறிவைத்துக் கொல்லப்பட்டார்கள். 20க்கும் மேற்பட்ட அணு விஞ்ஞானிகளை கொடூரமாக கொன்று குவித்த இஸ்ரேல் அரசு இராணுவத்தினரை, கடற்படையை, விமானப்படையை, போலீசாரை கூட போர்களில் கொள்வார்கள். ஆனால் விஞ்ஞானிகளை ஒரு நாடு தேடி தேடி கொள்கின்றது. ஒரு அறிஞர்களை, விஞ்ஞானிகளை, துறை சார்ந்த நிபுணர்களை கூட தேடி தேடி கொள்ளக்கூடிய கொடூரத்தை இந்த உலகம் அனுமதித்திருக்கின்றது என்பதுதான் இங்கு ஒரு வேடிக்கையானது. ஈரான் கூறிவிட்டார்கள், IAEA அமைப்பை நாங்கள் உள்ளே விடுவதற்கு பாதுகாப்பு உத்தரவாதமும் தற்போது கொடுக்க முடியாது. ஏனெனில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்கள் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் அங்கு அணுசக்தி அமைப்பினரை உள்ளே அனுமதிப்பதற்குரிய வாய்ப்பில்லை. அவர்களுடைய பாதுகாப்பை கூட அங்கு உறுதி செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஈரான் மிகச் சரியான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் அந்த இடங்களில் தாக்குதல் நடத்துகின்றீர்கள், அங்கு சென்று இவர்கள் பார்வையிடப் போவதாக குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பது? அங்கிருக்கும் அணு விஞ்ஞானிகளையே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவிக்கின்றார், குண்டு வீச்சுக்களுக்கு இலக்கான அணு உலைகளையும் அணுசக்தி நிலையங்களையும் பார்வையிட IAEA அமைப்பினுடைய தலைவர் ரபேல் கரோஷி அவர்கள் வலியுறுத்தி இருந்தது அர்த்தமற்றது மற்றும் தீங்கிழைக்கும் நோக்கத்தை கூட கொண்டது என்று அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். ஈரானின் அணு உலைகள் தாக்கப்படும் பொழுது, அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்படும் பொழுது அதை தடுப்பதற்கோ அல்லது அது தாக்கப்பட்டமைக்கு கண்டனத்தையோ அணுசக்தி அமைப்பு வெளியிடவில்லை. சாட்டுப்போக்குக்காக ஒரு கவலை வெளியிட்டார்கள். ஆனால் எந்த ஒரு கண்டனமும் அவர்களால் பதிவு செய்யப்படவில்லை. ஒரு அணு உலையை, யுரேனியம் செறிவூட்டப்பட்ட அணுசக்தி மையத்தை தாக்கும் பொழுது அந்த தாக்குதலால் அந்த அணுசக்தி மையம் சேதமடைவதற்கு அப்பால் மிகப்பெரிய அணு கதிர்வீச்சு ஏற்பட்டு அந்த சூழல் முழுவதும் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. செர்னோபில் அணு உலை விபத்துக்குள்ளான பொழுது அதில் ஏற்பட்ட கதிர்வீச்சு காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் படித்திருக்கின்றோம். இந்த நிலையில் ஒரு அணு உலையை, அணுசக்தி நிலையத்தை, யுரேனியம் செறிவூட்ட மையங்களை தாக்குகின்றார்கள். அதில் கதிர்வீச்சு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவிலான லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் இருந்து கூட IAEA அதை தடுப்பதற்கான வழிமுறைகளை செய்யவில்லை. நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிடவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது தாக்குதல் நடந்த பின்னர் மேலும் அங்கு என்ன மிஞ்சி இருக்கின்றது என்று பார்த்து இஸ்ரேலின் மொசாட்டுக்கு தகவல் தெரிவிப்பதற்காகவா இந்த IAEA தலைவர் அவசரப்படுகின்றார் என்பதைத்தான் நாங்கள் நினைத்திருந்தோம். ஈரான் தெளிவாக மறுத்திருக்கின்றார்கள். ஈரான் இப்போது தெளிவாக இருக்கின்றார்கள். மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருந்தாலும் கூட ஈரான் தற்போது மொசாட் முகவர்களை வேட்டையாட தொடங்கி இருக்கின்றார்கள். IAEA அமைப்பை முற்றாக வெளியேற்றிவிட்டார்கள். IAEA அமைப்பு அங்கு வைத்திருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களை தூக்கி வீசிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, ஸ்டார்லிங்கை சட்டபூர்வமாக தடை செய்து விட்டார்கள். எனவே தங்களை தற்பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை இப்போது ஓரளவுக்கேனும் முன் நோக்கி ஈரான் செய்ய ஆரம்பித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. IAEA அமைப்பை ஈரான் தூக்கி வீசி இருப்பதால் வடகொரியாவினுடைய பாணியில், வடகொரியாவின் உடைய வழியில் சென்று ஈரான் அணு ஆயுத நாடகம் மாறப்போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
அடுத்து ஈரானினுடைய மிகப்பெரிய செல்வாக்குமிக்க ஷியா மத குரு கிராண்ட் அயதுல்லா நாசர் மகரம் ஷிராஷி, ஈரானின் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு மதகுரு என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனியை உயர் ஷியா மத அதிகாரிகளையோ மர்ஜா, அதாவது நிந்தனை செய்வது, அவமரியாதைப்படுத்துவது, அவர்களை ஏளனமாக பேசுவது, அது ஈரானினுடைய ஆட்சி தலைமையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஈரானையும் ஈரானில் பின்பற்றக்கூடிய மார்க்க நெறியையும் அவமதிக்கும் செயலாகும். அவ்வாறான நபர்கள் கடவுளினுடைய எதிரிகள் என்று அறிவிக்கக்கூடிய ஃபத்வாவை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஃபத்வா என்று சொன்னால் ஒரு நபருக்கு எதிராக ஃபத்வா வெளியிடப்பட்டால் அந்த நபர் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் எங்களுடைய நெறிமுறைகளுக்கு, எங்களுடைய மார்க்கத்துக்கு, நாங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு விதிமுறைகளுக்கு எதிரானது. எனவே அந்த நபர் தண்டனைக்குரியவர், அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற பத்வாவை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது ஏறக்குரிய ஒரு மரண தண்டனை வழங்குவதைப் போல ஜூன் 29 வெளியிடப்பட்ட இந்த ஆணை உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனிக்கு எதிராக அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய தலைவர்களால் சமீபத்தில் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு பதிலடியாக டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிராக ஃபத்வா வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஃபத்வாவை பின்பற்றாதவர்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஹராம், தடை செய்யப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். எனவே இவர்கள் தண்டனைக்குள்ளாகின்றார்களோ இல்லையோ, ஈரானின் ஆட்சிக்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய மத குருக்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள், அங்கே இருக்கக்கூடிய மத தலைவர்கள் அனைவரும் அயதுல்லா அல் ஹமேனியின் ஆட்சிக்கு பின்னால் அணிதிரண்டு நிற்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாங்கள் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தினால் ஈரானிய மக்களும் ஈரானில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் ஈரான் அரசுக்கு எதிராகவே திரும்பி விடுவார்கள். ஒரு ஆட்சி கவிழ்ப்பை அங்கு செய்து விடலாம் என தப்பு கணக்கு போட்ட இஸ்ரேலும் அமெரிக்காவும் தற்போது தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய தாக்குதல் காரணமாக மேலும் மக்கள் ஆதரவு அந்த ஆட்சிக்கு அதிகரித்து விட்டது. அங்கே நடந்த படுகொலைகளுக்கு பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என இராணுவ தளபதிகளினுடைய மரணச் சடங்கில் கலந்து கொண்ட மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். இவையெல்லாம் மேற்குலகத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அடி. எந்த ஆட்சியை அகற்றுவதற்கு, எந்த அயதுல்லா அல் ஹமேனியுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு தங்களுடைய இராணுவ நடவடிக்கைகள் உதவும் என்று அவர்கள் விரும்பினார்களோ, ஆனால் அந்த இராணுவ நடவடிக்கைகள் தற்போது அந்த ஆட்சியை மேலும் பலப்படுத்தி இருக்கின்றது, மக்கள் ஆதரவை மேலும் அதிகரித்திருக்கின்றது என்பதை நாங்கள் மிகப்பெரிய அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தெற்கு கலிபோர்னியாவில் மீண்டும் மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு அதிர்ச்சி செய்தி அமெரிக்க மக்களுக்கு வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக ட்ரம்ப் பதவியேற்பிற்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் தீப்பற்றி எறிந்தது. நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். பல ஆயிரம் ஏக்கர் காடுகளிலிருந்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்ட பின்னர் மீண்டும் தெற்கு கலிபோர்னியாவில் மிக வேகமாக 2 காட்டுத்தீகளான புல்ஃப் ஃபயர் மற்றும் டைலர் ஃபயர் ஆகியவை ரிவர்சைட் கவுண்டி முழுவதும் மிகப்பெரிய அளவில் பரவி வருவதாகவும், இது 1000க்கும் 1000 ஏக்கர், 1000 பரப்புகள் கிடையாது, 1000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை எரித்துவிட்டு மிகப்பெரிய அளவில் தீ பரவி வருவதாகவும், பல இடங்களில் மின்சார நிலையங்கள், மின் மாற்று கம்பிகள் அனைத்தும் எரிந்திருப்பதால் பல நகரங்கள், கிராமங்கள் மின்தடையில் இருளில் மூழ்கியிருப்பதாகவும், குறிப்பாக பானிங் என்ற பகுதி அருகே தொடங்கிய வுல்ஃப் ஃபயர் 1000க்கும் அதிகமான நிலப்பரப்பை எரித்து நெடுஞ்சாலை, 283 வீடுகள் மற்றும் சாலைகளை எரித்து தொடர்ச்சியாக பரவி வருவதாக 4ஆம் நிலை எச்சரிக்கையை தற்போது அந்த பகுதிகளுக்கு விட்டிருக்கின்றார்கள். தீயணைப்பு வீரர்கள் அதிகமான வெப்பம், மிக கடுமையான காற்றின் காரணமாகவும், ஆபத்தான வானிலை காரணமாக நிலைமைகளை சமாளிக்க முடியாதிருப்பதாகவும், உடனடியாக தீயை அணைப்பதற்கு உரிய சூழ்நிலை இல்லை என்று தெரிவிக்கின்றார்கள். ஏனெனில் மிக கடுமையாக காற்று வீசிக் கொண்டிருக்கின்ற பொழுது தீ வேகமாக பரவி சென்றுவிடும். ஆரம்பத்தில் அமெரிக்காவில் ஏற்பட்ட தீ விபத்திலும் தீ மிகப்பெரிய அளவு சேதங்களை ஏற்படுத்தியமைக்கு காரணம் அங்கு மிக வேகமாக வீசிய காற்று வேகமான ஒரு காற்று, அதிகமான வெப்ப காலநிலை மேலும் காட்டுத்தீ பரவுவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க அரசு அறிவித்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். வானிலை நிலைமைகளை எதிர்த்து போராடி வரக்கூடிய மக்கள் பலர் வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். பிராந்தியம் முழுவதும் பல செயலுள்ள தீயணைப்பு குழுக்கள் தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக தீ பரவி வருவதால் அடுத்து வரும் நாட்களில் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பிரதேசங்களை விட்டு வெளியேறுவதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு
தீயணைப்பு படையினரும் உள்ளூர் அரசாங்கமும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் இதற்கு முன்னரும் பல தடவை கூறியிருக்கின்றோம். அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் இன்னொருவனை அழிப்பதற்கு அல்லது இன்னொருவனை வீழ்த்துவதற்கு அவர்கள் முனைகின்ற பொழுது அவர்களை ஏதோ ஒரு வழியில் இயற்கை அவர்களுக்கு ஒரு சமிக்கை கொடுக்கின்றது. அளவுக்கு மீறி அவர்கள் ஆணவத்திலே ஆடுகின்ற பொழுது இயற்கை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு சிம்போலிக்காக சில விடயங்களை சொல்ல வருகின்றது. அது இயற்கை சீற்றமாக இருக்கலாம், காட்டுத்தீயாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்காக இருக்கலாம். இவ்வாறான இயற்கையினுடைய சமிக்கைகளை, அறிகுறிகளை அவர்கள் புரிந்து கொண்டு தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அது ஒரு நாளில் மிகப்பெரிய அளவில் அந்த இடங்களை காலி செய்துவிடும் என்பதைத்தான் வரலாறு முழுவதும் படித்திருக்கின்றோம். இதை அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் உணர்ந்து கொள்வார்களா, உணர்ந்து தங்களுடைய பாதைகளை மாற்றிக்கொள்வார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.